நீங்க போய் நீங்க திமுக கேட்கிற சேலஞ்ச் பண்ண மேலே நீங்க வாழ்வாதாரத்திலும் சரி படிப்பிலும் சரி ஒரு சமுதாயத்திற்காக மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்திற்காக மட்டுமல்ல, மற்ற சமுதாயத்திற்காக குரல் கொடுத்தவர் மருத்துவர் சின்னையா அவர்கள். என் கட்சி என் மக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தலைவர் கூட அவருடைய கட்சியில் இருப்பவர்களுக்காக அவருடைய நலம் வேண்டும் என்பதற்காக இதுவரை நிர்ணயிப்பவர்கள் பேசியதே இல்லை. நேற்று முன்னேற்று கூட ஒரு மேடையில் சொல்கிறார், வைக்கின்ற கம்பியெல்லாம் ஏன்னா அவர் தெரியும் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு முதலமைச்சர் தெரியும். ஏதோ இந்த ரோட் ஷோ கூட்டிட்டு போறாங்க, நிக்க வைக்கிறாங்க, நாங்க அவங்க திமுக காரங்கள்லாம் இப்படி காட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திமுக கட்சி பெண்கள் ஒரு 10 பேர் கூட்டிட்டு போறாங்க. ஏமா இதுதான் நீங்க சொல்லணுமா? அவங்க கேட்டா இதுதான் பதில் சொல்லணுமா? இந்த ஒரு பதில், 2வது பதில், 3வது பதிலுமா இப்படி சொல்லணுமா சொல்லிட்டு அவர் கேட்க என்னமா நல்லா மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன், மகிழ்ச்சியா. என்ன இந்த மாதிரி தமிழ்நாடு மக்கள் நம்ம முட்டாளர்களா? நீங்க செய்யற பித்தலாட்டம், நீங்க செய்யற டிராமாவுக்கு நம்புறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. என் தம்பிகளும் என் தங்கைகளும் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. நானே வச்சுக்கிட்டு அப்படியே ரோட்ல போறாரா போங்க, உண்மையா பண்ணுங்க, உண்மையா செய்யுங்க. நீங்க முதலமைச்சர், ஒரு நாள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மாநிலத்துடைய முதலமைச்சர். இப்போ எல்லாரும் சந்தி என்ன பிரச்சனை கஷ்டம் கேளுங்க. அது என்னன்னு தெரியுமா? தெரியல. அது அரசு வேலை. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அரசு வேலைன்னா அது குரூப் 1ல என்ன வேலைன்னா டெபுட்டி கலெக்டர் வேலை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வேலை, டிஎஸ்பி அதை தேர்வு பண்ணுவாங்க. டெபுட்டி கலெக்டர் வேலைன்னா இந்த டெபுட்டி கலெக்டர் தான் நாளைக்கு கலெக்டரா வருவாரு, செக்ரட்டரியா வருவாரு, செயலாளரா வருவாரு, தமிழ்நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அந்த வேலை. இந்த டிஎஸ்பி தான் நாளைக்கு எஸ்பி, டிஐஜி, ஐஜி, அதுக்கப்புறம் ஏடிஜிபி, டிஜிபி எல்லாம் வந்து உயர்ந்த போலீஸ் அதிகாரிகள். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் நாளைக்கு அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் வருவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. இவங்க நேற்று நடந்த தேர்வுல, நேற்று முந்தின நடந்த தேர்வுல இந்த தேர்வுக்காக கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? இதுல 62வது கேள்வி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் 62வது கேள்வி, வணிக நிறுவனங்கள் தமிழ்நாட்டை ஏன் முதலீட்டுக்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கின்றன என்பதுதான் அந்த வினா. அதற்கு 5 வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் அதாவது தமிழ்நாட்டைய மற்ற நாடுகளிலிருந்து முதலீடு இங்கே செய்யறாங்கன்னு ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இது வரைக்கும் 10 லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒரு பொய்யான செய்தி சொல்லியிருக்கிறார். அதுல 10 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாரு. அமெரிக்காவில் இப்ப முதலமைச்சர் 17 நாள் அமெரிக்கா போனார்ல, எதுக்கு போனாரு தெரியுமா? எனக்கு தெரியும் எதுக்கு போனார், உங்களுக்கு தெரியும். அங்க வந்து ஏதோ அங்க தங்கினாரா, அங்க வந்தாரா, போனாரா. 10 லட்சம் கோடிக்கு எவ்வளவு இன்னைக்கு முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அது பதில் சொல்ல மாட்டாங்க. வெள்ளை அறிக்கை கொடுக்குன்னு சொன்னா அதுக்கு இன்னைக்கு பதில் வரல, வராது. ஏன்னா ஒண்ணுமே இல்லை. 10 லட்சம் கோடியில மொத்தமா அதுல கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 கோடி தான் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு கேள்வி. அடுத்தது 150,000 ரூபா பட்டா வளர்ச்சி வந்துருமா? வளர்ச்சி எப்படி வரணும் தெரியுமா? முதல்ல டாஸ்மாக் கடை மூடியா தானா வளர்ச்சி வரும் தமிழ்நாட்டில். மின்சாரத்துறை லண்டனாலும் இது போன்று எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் நான் வைப்பேன். அது நிறைய பேசப்படும் செய்யும். அதனால
அவருடைய 10 உரிமைகளை மீட்டெடுக்கின்ற 4000, 28,000, 21,000, இப்போ 4,000, 3,000, 4,000, 3,000 ஒரு டன் மாம்பழம். அது பறிச்சு எடுத்து போறது கூட கட்டுப்படியாது. இதை எடுத்துட்டு போய் அங்க பக்கத்துல பாடல்ல போய் கொடுக்குறாங்க மாம்பழம், அவங்க எடுத்துதான் வேண்டாங்கன்னு இருக்காங்க. ஆந்திராவில் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு டன் மாம்பழத்துக்கு 4,000 மானியம் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. ஆனா இங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ போடுற மகிழ்ச்சியா இருக்கீங்களா, மும்மாரி மொழிகளா, கல்லணையில தண்ணி வந்தா, நீங்க விவசாயிகள் கட்டத்திலையோ கடல்லையோ கயிற்று தொங்கிட்டு இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து நம்ம மாற்றணும். மற்ற யாரும் மாற்ற போறது கிடையாது, நம்ம தான் மாற்றுவோம். நம்ம கடமை எது? இதுதான் உரிமைகள் சொல்ற உரிமைகள். இது ஸ்மார்ட் சிட்டி பாலத்தில் போயிட்டு பாலத்தில் ஸ்மார்ட் சிட்டி